ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 4 அல்காரிதமிக் ஸ்ட்ரக்சர்ஸில் சார்ட்டிங் அல்காரிதம் பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்சர்ஷன் ஷார்ட்னா என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டு கெட் த ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்சர்ஷன் சார்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோலலாம் நம்ம பபிள் சார்ட் பார்த்தோம், செலெக்ஷன் சார்ட் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து இன்சர்ஷன் சார்ட்னு இருக்குது. இட்ஸ் ஆல்சோ வேன் அ சிம்பிள் சார்ட்டிங் டெக்னிக்ஸ். இதுவும் வந்து சிம்பிள் சார்ட்டிங் மெத்தடு தான். இது வந்து என்ன பண்ணணும்னா, டேக் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஒன் பை ஒன் அண்ட் இன்சர்ட்டிங் தேன் இன்டு த கரெக்ட் பொசிஷனில் வந்து அதை இன்சர்ட் பண்ணும். அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை செக் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸில் வந்து எது வந்து கிரேட்டர் எலிமெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கும். இப்போ கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணி லாஸ்ட்டில் போடும். அந்த 2 லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுக்கும், அடுத்து 3 நம்பர்ஸ், அடுத்து 4 நம்பர்ஸ், அது மாதிரி இந்த எலிமெண்ட் எடுக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சூடோ கோட் என்னன்றதை எழுதிடணும். 5 மார்க்கில் இந்த கொஷின் வரும். ஸ்டெப் 1, இஃப் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இட் இஸ் ஆல்ரெடி சார்ட்டட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும், பட் ஆல்ரெடி அது சார்ட்டடாக இருக்கும். அதனால் நம்ம செகண்ட் எலிமெண்ட்டை தான் எடுக்கணும். செகண்ட் எலிமெண்ட்டை எடுத்து அதை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்படி கம்பேர் பண்ணுறப்போ நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் 44 இருக்குது. 44ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 60ன்றது செகண்ட் எலிமெண்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் பாருங்கள். 44, 16, 83, 7, 67, 21, 34, 45, 10. இதுதான் இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டில் இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம சார்ட் அவுட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் எலிமெண்ட்டை எடுக்கணும். செகண்ட் எலிமெண்ட்டில் எது மினிமம் பார்க்கணும். 44 மினிமமா, 16 மினிமமா. இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர், மினிமம்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்குறப்போ 16 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்வாப்பிங் மெத்தட் நடக்கும். 16 வந்து இங்கே ஃபஸ்ட்டு பிளேஸில் இன்சர்ட் ஆகும், 44 வந்து செகண்டில் இன்சர்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டில் அப்படியே ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதணும். ஓகே, இப்போது இந்த 2 எலிமெண்ட்டு ஸ்வாப் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்வாப்பிங் ப்ரொசீஜர் எங்கே போகும்னா 83க்கும் எடுக்கும். அப்போ 16, 44, 83. இந்த 16, 44, 83 வந்து ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ இந்த சார்ட்டட் ஆர்டரில் இருக்கிறதுனால இதில் எந்த ஸ்வாப்பிங்குமே தேவையில்லை. 16க்கு அடுத்து தான் 44 வரணும், 44க்கு அடுத்து தான் 83 வரணும். ஸோ நோ ஸ்வாப்பிங் இஸ் நீடட் இன் திஸ் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 7 எலிமெண்ட் 7 எடுக்கும். இப்போ எலிமெண்ட் 7 எடுக்கிறப்போ 16, 44, 83. இப்போ 7th எலிமெண்ட் எடுக்கிறப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நமக்கு சார்ட்டிங் எலிமெண்ட் எங்கே ஃபஸ்ட்டு வரணும், இந்த 7 தான் மினிமம் நம்பர். இப்போ இந்த 7 எங்கே வரணும், ஃபஸ்ட்டில் ரீப்ளேஸ் ஆகும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்சர்ட் ஆகும். அப்போனா என்னவாகும், 7 ஃபஸ்ட்டில் வரும். இந்த 3 எலிமெண்ட்டுமே அப்படியே கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து ரீப்ளேஸ் ஆகிக்கும். ஓகே, இப்போ 7ஓட கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 67 எலிமெண்ட் எடுக்கிறோம். 67 எலிமெண்ட் எடுக்கும்போது இந்த 0, 7, 16, 44, 83, 67ல் இந்த மெத்தட் இந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டுக்குள்ளே கரண்ட் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டில் சார்ட் பண்ணும். அப்போ 67 எந்த பொசிஷனுக்கு வரும், 83 பொசிஷனுக்கு வரும். பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் எலிமெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி சார்ட்டட் தான். அதனால் என்ன பண்ணும், இந்த 67 வந்து ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கு வரும், 83 வந்து அந்த 67th லொக்கேஷனுக்கு வரும். அப்போ இந்த 2 இடத்துல மட்டும் ஸ்வாப்பிங் நடக்கும். ஓகே, அப் டு 67 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 21 எடுக்குது. 21 எடுக்கிறப்போ இப்போ கரண்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, 0, 7, 16, 44, 67, 83, 21 அப் டு இந்த லிஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் எது சார்ட்டட் இருக்கான்னு பார்க்கணும். சார்ட்டிங்கில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆல்ரெடி சார்ட்டட்னா யூ கேன் லீவ் ஆஸ் இட் இஸ், அதர்வைஸ் வி ஹாவ் டு ரீப்ளேஸ் எலிமெண்ட் வேர் இட் ஹாஸ் டு பி இன்சர்ட்டட். அப்போது 0, 7, 16 இருக்குது. 21 எங்கே வரும்னா பிட்வீன் 16 அண்ட் 44க்கு நடுவில் தான் 21 வரும். அப்போ இந்த இடத்துல 21 இன்சர்ட் பண்ணிவிட்டு, இப்போ நடுவில் நம்ம எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதால இது இன்சர்ஷன் சார்ட்னு சொல்கிறோம். 21 இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 44, 67, 83ல் நெக்ஸ்ட் லொக்கேஷனில் எழுதிடணும். ஓகே, அப் டு திஸ் இந்த ஸ்டெப் ஓவர். நெக்ஸ்ட் 34 எலிமெண்ட் எடுக்குது. 34 எலிமெண்ட் எடுக்கிறப்போ எலிமெண்ட்டில் இருக்கிற லிஸ்ட்டு வந்து அப் டு இந்த 34 வரைக்கும் தான் இந்த எலிமெண்ட்டில் இருக்கிற லிஸ்ட்டு. அப்போ இந்த 34ன்றப்போ இந்த எலிமெண்ட் எங்கே இன்சர்ட் ஆகணும், பிட்வீன் 21 அண்ட் 44. அப்போது அந்த இடத்துல வந்து அந்த 34 இன்சர்ட் ஆகிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே வரும் அடுத்த லொக்கேஷனுக்கு. then it will continues with 45. 45ல வந்து செக் பண்ணோம் where it has to be inserted. So it should be inserted in between 44 and 67. அதனால இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அப்படியே
அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்வாப்பிங் கிடையாது. எந்த இடத்துல அந்த எலிமெண்ட் இன்சர்ட் ஆகணுமோ அந்த கரண்ட் லொக்கேஷனில் அந்த எலிமெண்ட் இன்சர்ட் ஆகிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்து 10 எடுக்குது. 10 எங்கே வரணும்? அதோட எலிமெண்ட்ஸ் ஃபுல் லிஸ்ட் அரேலர் பார்த்தோன்னா பிட்வீன் 7 and 16 தான் அந்த எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணணும். அப்போ 10 அங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் லைனுக்கு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடும். தென் இட் வில் செக் வெதர் ஆல் த எலிமெண்ட்ஸ் இட்ஸ் சார்ட்டட். ஒன்ஸ் அந்த சார்ட்டிங் மெத்தட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்டெப்பு வந்து எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், இன்சர்ஷன் சார்ட். லிஸ்ட்டில் கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்டை எடுக்கும், அந்த எலிமெண்ட்டில் ஸ்வாப்பிங் இல்லாமல் இன்சர்ஷன் இருக்கான்னு செக் பண்ணோம். இன்சர்ஷன் வேணும்னா அந்த நம்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணணும் டில் ஆல் த எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். அப் டு திஸ் இந்த சார்ட்டிங் மெத்தட் கெட்ஸ் ஓவர். தேங்க்யூ.